வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான சம்பா அரிசியில் செய்யக்கூடிய புட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இது ரொம்ப சுலபம். நான் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய அந்த சிகப்பு அரிசியோட அந்த சம்பா புட்டு அந்த மாவை எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அது கூடவே ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காயும் நெய்யும் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை கலந்து விடுறதுக்கு நமக்கு சுடுதண்ணி தேவை. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சுடுதண்ணி தேவைப்படும். அதை கொஞ்சமாக இதில் விட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக சேர்க்கும் போதே நல்லா சாஃப்டாக இந்த புட்டு மாவு வந்துடும். இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி அதிகமாக போகாமல் இருக்கும். இந்த 100 கிராம் அளவு புட்டு மாவு எடுக்கும்போது நம்ம 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கையை வச்சு அந்த கட்டியெல்லாம் உதுத்து விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பெரிய கட்டியாக இல்லாமல் நல்லா உதிராக நல்லா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சிடணும். இது நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட பிராண்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சதுக்கப்புறம் அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக சுடுதண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் நீங்கள் இட்லி தட்டு அல்லது இடியாப்ப தட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். துணி போட்டு அது மேலே யூஸ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே நான் இடியாப்ப தட்டில் எடுத்துக்கிறேன். தண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஓரளவுக்கு சூடு லேசாக கொதி வர்ற அந்த டைமில் இதை நம்ம அப்படியே உள்ளார்க்க வச்சிடலாம். இது ஒரு 4-5 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா ரெடியாகி வந்துடும். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு எடுத்து கையால் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ அதை எடுத்து அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எந்த அளவுக்கு நிறைய சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது போலவே ஒரு 50 கிராம் அளவுக்கு துருவின வெல்லத்தையும் நான் சேர்த்துருக்கேன். அச்சு வெல்லத்தை நம்ம கேரட் துருவுற அந்த கிரேட்டரில் துருவி சேர்த்துருக்கேன். அப்போ தான் கட்டி அங்கங்கே வெல்லம் கடிப்படாதுன்னு. நீங்கள் நாட்டு சக்கரை, சர்க்கரை எது வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் கருப்பட்டியோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்ல ஹெல்தியான சம்பா புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.